எல்லாருக்கும் வணக்கம். பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்புனா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இன்னொருத்தருக்காக கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதை, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரு மாமரத்தோட கதை தான். ஒரு மரம் அது நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் யோசிச்சு பாருங்க. பழங்கள் கொடுக்கும், நல்ல நிழல் கொடுக்கும், சுத்தமான காத்து கொடுக்கும், இல்லையா? ஆனா ஒரு மரம் தன்னோட மொத்த வாழ்க்கையுமே ஒருத்தருக்காக கொடுக்க முடியுமா? வாங்க இந்த கதையில அதுக்கு பதில் இருக்கான்னு பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட முதல் பாகம் சிறுவனும் மரமும். இங்கதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான நட்பு ஆரம்பிக்குது. கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய மாமரத்தை பாக்குறான். அவனுக்கு அந்த மரம்தான் உலகமே. தினமும் ஸ்கூல் முடிஞ்சதும் ஒரே ஓட்டம்தான். நேரா மரத்துக்கிட்ட வந்து அதோட கிளைகள்ல ஏறி விளையாடுறது, அதோட நிழல்ல படுத்து ஓய்வெடுக்கிறதுன்னு அந்த பையனோட சிரிப்பு சத்தத்தை கேட்டு அந்த மரமும் ரொம்ப சந்தோஷமா பூத்து குலுங்குது. சொல்லப்போனா இது அவங்களோட அழகான நட்போட ஒரு தொடக்கம். காலம் வேகமா ஓடுது. அந்த சின்ன பையன் இப்போ ஒரு இளைஞனா வளர்ந்துட்டான். இப்போ பாருங்க, அவனோட தேவைகளும் மாறிடுச்சு. விளையாட்டுக்கு பதிலா வாழ்க்கையோட லட்சியங்கள், கனவுகள்னு எல்லாம் முன்னாடி வந்து நிக்குது. பல வருஷம் கழிச்சு அந்த பையன் இப்போ ஒரு வாலிபனா திரும்பி வர்றான். ஆனா முன்ன மாதிரி முகத்துல சந்தோஷம் இல்ல, ரொம்ப சோகமா இருக்கான். காலம் அவனை ரொம்பவே மாத்திருச்சுன்னு தெரியுது. அவனோட சோகத்தை பார்த்த அந்த மரம் ரொம்ப மென்மையா கேக்குது. ஏன் இவ்ளோ சோகமா இருக்கு? பாருங்க, மத்ததெல்லாம் மாறினாலும் மரத்தோட அந்த அக்கறை மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், நான் படிச்சு முடிச்சிட்டேன், இப்போ நானா ஒரு பொம்மை தொழில் தொடங்கணும், ஆனா அதுக்கு எனக்கு பணம் வேணும்னு சொல்றான். இதுதான் அவனோட முதல் உலகியல் ரீதியான தேவை. இத கேட்டதும் அந்த மரம் ஒரு நொடி கூட யோசிக்கல. ரொம்ப சந்தோஷமா சொல்லுது, அட இதுக்கா கவலைப்படுற? ஏன் மாம்பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அத சந்தையில வித்து உனக்கு தேவையான பணத்தை உருவாக்கிக்கோ. பாத்தீங்களா? பிரதிபலன் பார்க்காத அன்போட முதல் தியாகம் இதுதான். வருஷங்கள் மறுபடியும் வேகமா ஓடுது. அந்த இளைஞன் இப்போ ஒரு குடும்பத் தலைவனாகிட்டான். இப்போ அவனோட கனவுகள் எல்லாம் அவனோட குடும்பத்துக்காக மாறிடுச்சு. பொறுப்புகளும் அதிகமாகிடுச்சு. தொழில்ல நல்லா ஜெயிச்சு அந்த மனிதன் திரும்பவும் மரத்துக்கிட்ட வர்றான். மரமும் அதே குழந்தைத்தனமான ஆவலோட கேக்குது, இன்னைக்கு நாம விளையாடலாமா? பாருங்க, மரத்தோட ஆசை மட்டும் இன்னும் மாறவே இல்ல. ஆனா அவனோட முன்னுரிமைகள் அது மொத்தமா மாறிடுச்சு. ஆனா அவனோட பதில் வேற மாதிரி இருக்கு. இல்ல, நான் இப்போ வளர்ந்துட்டேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, என்னால இப்போலாம் விளையாட முடியாது, எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்றான். இதுக்கு அந்த மரம் கொஞ்சம் கூட தயங்கவே இல்ல. கவலைப்படாத, என் கிளைகளை வெட்டிக்கோ, அத வச்சு உனக்கு ஒரு அழகான வீடு கட்டிக்கோன்னு சொல்லுது. பாருங்க, தன்னோட உடம்புல ஒரு முக்கியமான பகுதியையே அவனோட குடும்பத்துக்காக கொடுக்க அது ரெடியா இருக்கு. அவனோட வாழ்க்கை பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்த்தா, குழந்தையா இருந்தப்போ மரம் அவனுக்கு விளையாட இடம் கொடுத்துச்சு. இளைஞனா ஆனதும் அவனோட கனவுக்காக பழங்களை கொடுத்துச்சு. இப்போ ஒரு அப்பாவா அவனோட குடும்பத்துக்காக தன் கிளைகளையே கொடுத்திருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலயும் அந்த மரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. வாழ்க்கை சக்கரம் இன்னும் வேகமா சுழலுது. இப்போ அந்த மனிதன் முதுமைய நெருங்கிட்டான். வாழ்க்கையோட பாரமெல்லாம் அதிகமாகி இப்போ அவனோட தேவை மரத்துக்கிட்ட இருந்து ஒரு பெரிய தியாகத்தை கேக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கொடுத்த கவலைகளெல்லாம் முகத்துல தெரிய ஒரு வயதான மனிதனா அந்த மரத்துக்கிட்ட வர்றான். அவனோட அந்த வாடிப்போன முகத்தை பார்த்து மரம் அதே மாறாத அக்கறையோட கேக்குது, என்னப்பா ஆச்சு, உனக்கு என்ன கவலை? அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு ஒரு படகு வேணும், குடும்ப கவலைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தூரமா பயணம் செஞ்சு மனசு கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த முறையும் அந்த மரம் தயங்கவே இல்ல. தன்னோட கடைசி தியாகத்தையும் செய்து, சரி, என் அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கோ, அதுல ஒரு படகு செஞ்சு உன் அமைதியை தேடிப்போன்னு சொல்லுது. இப்ப பாருங்க, மரம் தன்னோட உயிரையே, தன்னோட மொத்த அடையாளத்தையுமே அவனுக்காக கொடுக்குது. இப்போ நம்ம கதையோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு அந்த மனுஷன் எங்க ஆரம்பிச்சானோ அதே இடத்துக்கு திரும்பி வரான், ஒரு கடைசி ஓய்விடத்தை தேடி. ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு ரொம்ப வயசான ஒரு முதியவர் அந்த மரத்தோட அடிமர கட்டைக்கிட்ட வர்றார். வாழ்க்கை அவரை ரொம்பவே களைப்படைய செஞ்சிருச்சு. இப்போ அவரோட தேவை ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வெடுக்க ஒரு இடம் வேணும்னு கேக்குறார். பணம், வீடு, படகுன்னு எதுவும் இல்ல. இப்போ தேவைப்படுறது வெறும் ஓய்வு மட்டும்தான். ஒரு வெறும் அடிமர கட்டையா இருந்தும் கூட அந்த மரம் அவனை கைவிடல. என் அடிமரமும் வேர்களும் இன்னும் உறுதியாதான் இருக்கு, நீ இங்க உட்கார்ந்து ஆறாம ஓய்வெடுன்னு சொல்லுது.
தன்னால முடிஞ்ச கடைசி உதவியும் செஞ்சு கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு ஆறுதலா அந்த மரம் இருக்கு. இந்த கதை இங்க முடியுது. ஆனா அது நமக்கு கத்துக் கொடுக்கற பாடம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த மரம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான விஷயத்த சொல்லுது. நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாமரம் மாதிரி சில பேர் இருப்பாங்க. நம்ம அப்பா, அம்மா, நண்பர்கள், இல்லனா ஒரு நல்ல ஆசிரியர் கூட இருக்கலாம். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நமக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட தன்னலமற்ற அன்பை நாம முதல்ல திருச்சறிந்து மதிக்கணும். அதே நேரத்துல நாமளும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு மாமரமா இருக்கணும்னு முயற்சி பண்ணணும். சரி, இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்களுக்காக எல்லாத்தையும் தர்ற அந்த மாமரம் உங்க வாழ்க்கையில யாரு? அவங்கள நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க?